கீ செயின் போஸ். எஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவே க்யூட்டாக ஒரு கீ செயின் போஸ் ஒன்று தைக்கலாம். எந்த கிளாத்தில் தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் 4 அங்குலம் அகலம், உயரம் 3 அங்குலம் அளவில் ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த பீஸை விட கொஞ்சம் கூடுதலாக 4 பக்கமும் இருக்கிற மாதிரி ஒரு அரிசி பை அல்லது திக் ஷீட் லைனிங் கிளாத் எதுனா உங்ககிட்ட இருக்குதோ அந்த பீஸில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஜிப்போட அளவு 2.25 இன்ச்சஸ், 2.25 அங்குலம் ஜிப் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ரன்னர் ஜிப்பில் வச்சு தைக்கிறதுக்காக பிட்டி கிளாத் ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போது கீ செயின் போஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல ரன்னரை கோர்த்துடலாம். ரன்னரை கோர்த்துட்டு எந்த வழியை கோர்த்தமோ அந்த இடத்துலையே பிட் கிளாத் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜிப்புள்ள பாகம் மட்டும் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். எஸ், நம்மளோட ஜிப்பு ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். இப்போ இந்த கிளாத் எடுத்துக்கலாம். ரைஸ் பேக் எடுத்துகிட்டு அது மேலே கிளாத்தை வச்சு 4 பக்கம் மூட்டி எடுத்துக்கலாம். எஸ், இப்போது நம்மளோட ஜிப்பை எடுத்துக்கலாம். கிளாத்தோட நல்ல பக்கத்து மேலே ஜிப்பை திருப்பி வச்சுக்கலாம். வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். ஜிப்பை திருப்பி வச்சு ஜிப்பை மேலே ஒரு அமுக்கு தையல். இந்த கிளாத்தை இங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது ஜிப்பை லேசாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜிப்பை திருப்பி வச்சு ஜிப்பு மேலே ஒரு அமுக்கு தையல். கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஜிப்பை மூட்டி வச்சிட்டனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எவ்வளோ தூரம் அமுக்கடி போட முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டும் போட்டால் போதும். ரைட். இப்போது ராங் சைடில் போயிடலாம். இந்த ஜிப்போட மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கிளாத்தோட மையப்பகுதியும் மார்க் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டையும் ஒன்றா பிடிச்சிட்டு மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பிளேஸை ஒன்றா பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். கார்னர்ஸ்லாம் கட் கொடுத்துட்டு எக்ஸஸ்லாம் கட் பண்ணிடலாம். இப்போது இந்த கார்னரில் சின்னதாக ஒரு பிடிச்சடிச்சிக்கலாம். ஷார்ப் எட்ஜ் கொடுத்து பிடிச்சடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் இப்படி பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுக்கு மெஷர் வேணும்னு நினச்சிங்கனாக்கா
இந்த கார்னரில் இருந்து ஒரு காலங்களை வச்சுக்கலாம். 1 2 1/4 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது 2 கார்னர்லேயுமே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டோம். இப்போது ரைட் சைடில் வந்துடலாம். ரைட் சைடில் வந்தால் போஸ் இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? ஓகே. இப்போது இந்த 2 பல்லையும் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த பக்கமாக ஒரு சென்டர் கட் கொடுத்துடலாம். அந்த சென்டர் கட்டில் இந்த பல்லை கரெக்டாக வச்சுட்டு பல்லு மேலே மட்டும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி இருக்கும். 2 பக்கமும் குழல் மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ அந்த பல்லு பக்கத்தில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் உள்ள பல்லு பக்கத்தில் வச்சுட்டு இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சின்னதாக பிட் கிளாத் ஒன்று எடுத்துக்கலாம். அதோட அளவு 2 அங்குலம் நீளம், உயரம் 1.5 அங்குலம் அளவில் ஒரு சின்ன கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஜிப் இருக்கு இல்லையா, ஜிப்பு மேலே இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இங்கே வரைக்கும் ஒரு தையல். அந்த கிளாத்தை திருப்பி வச்சு 2 பக்கம் மடக்கிடலாம். 2 பக்கமும் மடக்கிட்டு திரும்பவும் மடக்கி இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கே வரைக்கும் ஒரு தையல். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவே க்யூட்டான ஒரு கீ செயின் போஸ் ரெடி. இப்போ இதை ஒரு கீ செயின் எடுத்துக்கலாம். அதில் கோர்த்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பர்பான நம்மளோட கீ செயின் ரெடி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.